அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். நம்ம எல்லார் வீட்லேயும் எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் இருக்கும். சிலிண்டர் ஃபிட் பண்ணி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போதே சிலிண்டர் தீந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதுவும் சிங்கிள் சிலிண்டர், ஸ்பேர் சிலிண்டர் இல்லாமல் இருக்கிறவங்க தான் இதை பற்றி ரொம்பவே டென்ஸ்டாக இருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம். ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணியை வச்சு நம்மளோட கேஸ் சிலிண்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மூடியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை உங்களோட சிலிண்டரோட டாப் போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. அந்த தண்ணி டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃப்ளோ ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணியோட லைன் ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கொஞ்சம் திக்காக தெரிகிறதுக்காக ஒரு ப்ரஷ் வச்சு அந்த தண்ணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு திக் லைன் வர மாதிரி ஊற்றின தண்ணியை ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி திக்காக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றின போர்ஷனை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கேஸ் காலியாக இருக்க இடத்துல சிலிண்டர் சீக்கிரமே காய ஆரம்பிச்சிடும், ட்ரை ஆகிடும். ஆனால் கேஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சிலிண்டர் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு எம்டி போர்ஷன் தான் ட்ரை ஆகும், அதுக்கப்புறம் தான் கேஸ் இருக்கிற போர்ஷன் ட்ரை ஆகும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ டாப் போர்ஷனில் ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திக் லைன் தின் ஆகிட்டே வருது. பட் பாட்டமில் மட்டும் பாருங்கள், அந்த திக் லைன் அப்படியே தான் இருக்குது. என்னோடய சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா கேஸ் கீழே கொஞ்சம் தான் இருக்குது, மீதி இடம்லாம் எம்டியாக தான் இருக்குது. இப்போது 3 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. டாப் போர்ஷன்லாம் பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு. பாட்டமில் அந்த கேஸ் இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். உங்கள் வீட்டு சிலிண்டரில் கேஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி சிலிண்டரில் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.